வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மிஸ்ஸஸ் ரம்யா வரதராஜன் நம்மாத்து தலிகை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு புராண கதை தான் பார்க்க போகிறோம். எது அப்படின்னா, நம்மளோட குடந்தை மாநகரம் அப்படிங்கிற கும்பகோணத்தில் இருக்கிற அதாவது சாரங்கபாணி பெருமாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட பேர் வந்து ஆறாவமுத பெருமாள், தாயார் பேர் கோமலவள்ளி நாச்சியார். ஒரு காலத்தில் இந்த கும்பகோணத்தில் இருக்கிற கோவிலில் வெறும் மொட்டை கோபுரமாக இருந்தது. அப்போது வந்து லக்ஷ்மி நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு பக்தர் வந்து அவரோட அர்ச்சகராக இருந்தார். அவர் தான் கோவில் கைங்கரியம்லாம் செஞ்சிட்ருந்தார். அவருக்கு வந்து இப்படி நம்மளுக்கு கொடுக்குற பெருமாளுக்கு நம்ம ஒரு கோபுரம் கட்டணும்னு ஆசை இருந்தது. அவரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அந்த ஊர் மன்னரும் பொது ஜனங்களும் சேர்ந்து கோபுரம் கட்டுறதுக்கு நிதி உதவி அளித்தாங்க. இப்போ இருக்கிற 11 நிலை கோபுரமாக அதுக்கப்புறம் தான் கட்டி முடித்தாங்க. ஒரு நாள் எதிர்பாராதமாக அந்த வயசான காலத்தில் அந்த முதியவரான அர்ச்சகர் இறந்துடுறார். அப்போ இறந்தப்போ எப்போ அப்படின்னாக்கா, அதே இந்த தீபாவளி ஐப்பசி மாதம் தீபாவளி அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி இறந்துடுறார். உடனே நம்ம பெருமாள் அவருக்கு பண்ணுறதுக்கு யாருமே இல்லை திதி செய்கிறதுக்கு. அதனால் நம்ம பெருமாள் வந்து நம்ம பக்தர் நம்மளுக்கு இவ்வளோ செய்யும்போது நம்ம வந்து ஒரு திதி செய்கிறதுக்கு ஒரு பையனாக மாறி அவருக்கு அந்த திதியை செய்கிறார். அதாவது எள்ளு அந்த தர்பையெல்லாம் இறஞ்சிருந்ததை பார்த்துட்டு அந்த அர்ச்சகர் வந்து மறுநாள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிடுறார். யார் இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எதிரில் பெருமாள் உட்காந்துருந்தாராம். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த கோவிலில் வந்து அந்த திதி வந்து நடந்துகிட்ருக்கு வருஷம். அந்த ஏற்கனவே செஞ்ச அந்த அர்ச்சகரை நினச்சி பெருமாள் வந்து திதி கொடுத்துட்ருக்கார். இதுதான் அந்த கோவிலோட சிறப்பு. இதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஒரு ஆன்மீக பதிவு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.